ராகேலுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பெரிய திட்டம் இருந்தது. தூதாயும் கனி மூலமாக ராகேல் கற்பமடையவில்லை. தூதாயும் கனியை வாங்கினா, ஆனால் ஸ்தோத்திரம் அன்றைய இரவு எங்கே போனாங்க? லேயாள் இடத்துல யாக்கோபு போனார். அதுக்கப்புறம் லேயாளுக்கு 3 பிள்ளை பிறந்தது. அப்போ லேயாளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி கொண்டிருந்தது. ஆனால் ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ ராகேலுக்கு மெடிசன் வேலை பார்க்கல. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர பெஸ்ட் மெடிசன் கொடுக்கலாம், பெஸ்ட் டாக்டர் இருக்கலாம். ஆனாலும் மெடிசன் வேலை பார்க்குவது, குணமாக்குவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தூதாயும் கனியை எல்லாரும் நம்பினார்கள். அது கற்பம் அடைவதற்கு ஏதுவாக இருந்தது, குழந்தை பாக்கியத்துக்கு ஏதுவாக இருந்தது. ஆனால் ராகேலுடைய வாழ்க்கையில் அந்த தூதாயும் கனி வேலை செய்ய முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப லேயாளுடைய ஸ்தோத்திரம் லேயாளிடத்துல மனம் பொருந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது வரைக்கும் அதில் யாக்கோபு ஆதியாகமம் 30:1 பார்க்கும் பொழுது ராகேல் லேயாளை அற்பமாக எண்ணி கொண்டிருந்தான். இப்பெல்லாம் அப்போ மறுபடியும் ராகேலுக்குள்ள ஒரு மனம் திரும்புவது உண்டான பிறகு, சூப்பர்ல, மனம் திரும்ப உண்டான பிறகு கர்த்தர் ராகேலை நினைவுபடுத்துகிறார். ராகேலை கடாட்சித்தார். ராகேல் மேல தேவன் இரக்கம் பாராட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தூதாயும் கனி வேலை செய்ய முடியவில்லை. அப்ப இன்று இரவு உன் கணவர் உன்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி தூதாயும் கனியை வாங்கி கொண்டு கணவரை லேயாள்கிட்ட அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் லேயாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 3 குழந்தைகள் உண்டானது.